டாக்டர், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாம் சுகர் எடுக்கலாமா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாம் சுகரோட ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல தெரிஞ்சாதான் அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ பாம் சுகர்னு சொல்கிறது வந்து பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். ஸோ இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 370 to 390 கிலோ கேலரிஸ் இருக்குது. இதில் கார்ப்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது. 90 to 95 கிராம்ஸ் இருக்குது. 100 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா 90 to 95 கிராம்ஸ் வந்து கார்ப்ஸ் இருக்குது. அதோட ஃபைபர் வந்து ஒரு 2 கிராம்ஸும் ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு 1 கிராம் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ மினரல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடியது வந்து கால்சியம், மெக்னீஷியம், அயர்ன், ஜிங்க், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. விட்டமின் B1, B2, B3 வந்து ஒரு ட்ரேஸ் குவான்டிட்டிஸில் இதில் இருக்குது. ஸோ ஒயிட் சுகரோட கம்பேர் பண்ணும்போது இதை பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் லெஸ் ப்ராசஸ்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, 35லேருந்து ஒரு 54 சொல்லலாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பிளட் சுகர் லெவலை ஏற்றுதுன்றது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ரிஃபைன்ட் ஒயிட் சுகரோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65. ஸோ கம்பேர் டு ஒயிட் சுகர், பாம் சுகர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி, அதனால ஸ்லோவாக தான் பிளட் சுகரை ரைஸ் பண்ணும். ஆல்தோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் கேலரிஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு ஒயிட் சுகர் தான். வாட் எவர் சட்டன்டன் இதுவும் ஒரு சுகர் தான், அதனால பிளட் சுகர் லெவல் கண்டிப்பாக ரைஸ் பண்ண தான் செய்யும், ஆல்தோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தாலும். ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டால் மாட்ரேஷன் இஸ் த கீன்னு சொல்லுவேன். அதாவது அளவோடு சாப்பிடணும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.